ஓம் தேவஸ்ய த்வாசமிதப்ரசவே மகாகும்பாபிஷேகமானது நடைபெறுகிறது. அனைவரும் கண்டு தரிசனம் செய்து விநாயக பெருமானுடைய அருளை பெறுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். வெற்றிவேல் முருகனுக்கு, ஞானவேல் முருகனுக்கு, ஞான தண்டாயுதபாணி சுவாமிக்கு, கணபதிக்கு, அடியார்கள் குடமுழுக்கை இன்றைய நல்காலை பொழுதிலே கண்டோம். அடுத்து விமான கோபுரங்களுக்கு சந்தனம் இடுகிறார்கள், விபூதி இடுகிறார்கள், குங்குமம் இடுகிறார்கள். அதனைத் தொடர்ந்து இப்போது தர்பை கூச்சரத்தோடு கூடிய சிவப்பு நிறமான பட்டு வஸ்திரம் மாவிலையோடு அந்தந்த கோபுரங்களுக்கு கலசங்களுக்கு சூட்டும் காட்சியாக நாம் கண்டு கொண்டிருக்கிறோம். இந்த நேரத்தில் சூரிய பகவான் 7 குதிரைகள் பூட்டிய ஒற்றை சக்கர தேரில் மேல் நோக்கி வந்து அருள்வாளிக்கக்கூடிய நல் காலை பொழுதில் பராபவ ஆண்டு வைகாசி மாதம் 11ஆம் நாள் திங்கட்கிழமை நடக்கக்கூடிய விழாவிலே அந்த விநாயகர் பெருமானுடைய கோபுரத்திலே கலசத்திற்கு விந்தை மாலை சூட்டுகிறார்கள். அதனைத் தொடர்ந்து கதலி பலகாம்பூர மகா நைவேத்தியம் அதாவது செய்யப்படுகிறது. இறைவனுக்கு அதாவது உணவு படைக்கிறார்கள், நைவேத்தியம். அதனைத் தொடர்ந்து தீபாராதனைக்கு இப்போது தயாராகிவிட்டார்கள். கொஞ்சம் சகலவாத்தியம் இப்போது கோபுரத்திலே விநாயகர் கோபுரம், துர்கையம்மன் கோபுரம், நவநாயகர் கோபுரம், முருகன் கோபுரம், தட்சிணாமூர்த்தி கோபுரத்திற்கு தீபாராதனை காட்சியாக கண்டு கொண்டிருக்கிறோம். தீதனையா கற்பூர தீபமென ஆண்கண்ட ஜோதியுடன் ஒன்றி சரியிருப்பதனால என்ற வகையில் அற்புதமாக நமது சர்வசாதகம் என்ற குடமுழுக்கை நடத்தக்கூடிய அற்புத காட்சியாக நாம் கண்டு கொண்டிருக்கிறோம். ஒளிவளர் விளக்கை ஊழ்பிலா ஒன்றே உணர்வு சூழ் கடந்ததோர் உணர்வு திரைவிழா பழங்கின் திரைமணி குன்று சித்தத்தில் தித்திக்கும் தேனை என்று சேந்தனார் கூறியது போல அற்புதமான தீபாராதனை காட்சியோடு தடங்கொண்டதோர் தாமரை பொன்முடி மேல் குடங்கொண்டு அடியார்கள் குளிநீர் சமந்தாட்ட படங்கொண்டதோர் பாம்பரை ஆர்த்தவரமன் இடங்கொண்டிருந்தான் இடை மருதீதே. இந்த சிறப்புமிக்க நமது முல்லை நகர், அன்பு நகர், பாரதி நகர் ஆலய